அவங்க எல்லாரும் சாகணும் தான் இந்த விஷத்தை கலந்திருப்பாங்க. ஆனா அந்த ஸ்வீட்டை நீங்க மட்டும் சாப்பிட்டதுனால பிரச்சனை ஆயிடுச்சு. பெரியம்மா, நான் சொல்றது உண்மைதானே? ஏமா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அத நான் சாப்பிட்ட ஒத்த ஆளோட போச்சு. இதையே இந்த நிச்சயத்துக்கு வந்தவங்க சாப்பிட்டுருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? எத்தனை உசுறு போயிருக்கும்? நீயா அந்த நல்ல மனுஷன் தர்மலிங்கத்தோட பொண்டாட்டி? எல்லாம் என்னால நம்பவே முடியல. துரசிங்கம், இப்ப நானே சொல்றேன், போலீஸ்க்கு போனை போட்டு இந்த அம்மா உள்ள தள்ளு. ஆமா மச்சான் வேண்டாம், அதுக்கு அவசியம் இல்லை மாமா. நான் ஏற்கனவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க இங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அதுங்களை பழி வாங்குறதா நினைச்சு நான் தெரியாம உங்களை பழி வாங்கிட்டேன். அப்ப கூட நான் மருந்தெல்லாம் கலக்கல, அது ஒரு சொல்யூஷன் தான். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி கிடைச்சது கார்த்தி? அவங்க ஸ்வீட்ல மருந்த சாரி அவங்க சொன்ன மாதிரி ஸ்வீட்ல நெய்யை கலந்துட்டு இருக்கும்போது 2 சின்ன பசங்க அங்கே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அதை அவங்க அப்பா அம்மா வீடியோ எடுத்திருக்காங்க. அதை சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க. அங்கிருந்து தான் எனக்கு இந்த ஆதாரமே கிடைச்சது. நல்ல வேளை உங்க கண்ணுல இந்த வீடியோ மாட்டி உண்மை என்னன்னு தெரிஞ்சது. இல்லனா அந்த ஸ்வீட்ல மருந்து கலந்து யாருன்னு தெரியாமலே போயிருக்கோம்ல. ரொம்ப தேங்க்ஸ் டா கார்த்தி. அட என்ன பிரதர் நீங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. வந்துட்டாங்களா உன்னை வாரிட்டு போறதுக்கு? யார் சார்? என்ன பிரச்சனை சொல்லுங்க. தோ இங்க நிக்குதே இந்த பொம்பளை. கேட்டரிங் காரங்க செஞ்ச ஸ்வீட்ல மருந்து கலந்துருக்கு. அதை அப்பா தெரியாம சாப்பிட்டு ரத்தம் வந்து எடுத்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி கடவுள் புண்ணியத்துல எப்படியோ பொழைச்சிட்டாரு சார். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? வீடியோ இருக்கு சார். அந்த வீடியோ காமிங்க. இந்த வயசுல உனக்கு தேவையாமா? கனகா, இவங்களை அரெஸ்ட் பண்ண. சார் சார் அம்மா ஒரு நிமிஷம். பெரியம்மா, இது நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற தண்டனை பெரியம்மா. எப்பதான் நீங்க திருந்துவீங்கன்னு தெரியல. ஏன் இன்னமும் எங்க மேல இவ்ளோ கோவத்தோட இருக்கீங்க? எப்படியோ இருந்த பெரியப்பா இப்ப தங்கமா மாறிட்டாரு. ஆனா நீங்க மட்டும் ஏன் எங்களை அழிக்கணும்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு திரியுறீங்க? நாங்க யாரோனா பரவாயில்ல, உங்க வீட்டுக்காரோட கூட பிறந்த தம்பி குடும்பம். எதுக்காக இப்படி துரத்திக்கிட்டு வந்து எங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த கேட்டரிங் ஆர்டரை நாங்க பண்ணக்கூடாதுன்னு இவ்ளோ சதி திட்டமா தீட்டுவீங்க? ஐயா சாப்பிட்ட ஸ்வீட்டை மண்டபத்துல எல்லாரும் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? 100கணக்கான ஜனங்க செத்து போயிருப்பாங்க. எங்களை பழி வாங்குறதா நினைச்சு யார் யாரையோ ஏன் பெரியம்மா கொல்ல நினைச்சீங்க? கடவுள் புண்ணியத்துல சக்திவேல் ஐயா உயிர் பழிச்சிட்டாரு. இதுவே அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பு? ஒரு நல்ல மனுஷனை கொன்ன பாவம் உங்களை வாழ்நாள் முழுக்க பழி தீர்த்திருக்கும். தெரியுமா, எங்களை வாழவே விட மாட்டீங்களா? நாங்க எப்பவுமே கஷ்டத்துல தான் இருக்கணுமா? நாங்களும் ஒரு அடி மேல எடுத்து வச்சு முன்னேறக்கூடாதா? நல்லா வாங்கன்னு தட்டி கொடுக்க வேண்டிய நீங்களே இப்படி தட்டி விட்டீங்கன்னா நாங்க எங்க பெரியமா போவோம்? போங்க பெரியமா. இனிமே நான் உங்களை சின்னதா கூட எதுலயும் நம்ப மாட்டேன். அவ்வளவு பெரிய துரோகத்தை எங்களுக்கு பண்ணிட்டீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியமா. அண்ணே, இவங்களை நினைச்சு நீ என்ன ஆளணும்? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டமேனு காலம் பூரா இவங்க தான் ஆளணும். சார், இவங்களை கூட்டு போங்க சார். நான் சொல்றேன். நல்ல வேலை நம்ம பேரை சொல்லி போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்கல, தப்பிச்சிட்டோம். மூர்த்தி, போலாம் வாங்க, கிளம்பலாம்.
மா கயல் நில்லுமா.